அனைவருக்கும் வணக்கம். கயலின் பார்வையில் 26/3/2025 ஹஜ் தும்மல் என்னென்ன சிறப்பு செய்திகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிறப்பு செய்தியோடைய முக்கியத்துவத்தை கொடுத்துருவோம். இன்றைக்கி ஊடகங்கள் தவறான முறையில் செயல்படுவதாக சவுக்கு சங்கர் பகிரங்கமாக பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அன்டில் நெறியாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க, தலைமை ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிறவங்க, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேனலுக்கு இவங்க தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் சொத்து வழக்கு எவ்வளோ இருக்குது, எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றா அவர் ஸ்டைலில் அவர் பாணியில் நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காரு. பத்திரிகை துறையே சற்று யோசிக்கக்கூடிய நிலைமையை வச்சுருக்காரு. 2026க்கு ஊழலை கொண்டு வரும் விதத்திலோ அல்லது ஊழல் யார் மூலியமாக நடக்குது, ஊடகம் என்பது மக்களுக்காகவா இல்லை ஒரு தனிப்பட்ட அரசியலுக்காகவா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, தமிழக அரசில் முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நம்ம காவல்துறையாக இருக்கட்டும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், சவுக்கு சங்கர் வீட்டில் இந்த கேவலமான நடைமுறை நடந்தது ஒரு மீடியா கூட ரொம்ப பெருசாக சரியாக பப்ளிஷ் பண்ணலை. சவுக்கு சங்கர் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் கொட்டியது சரியா என்ற கேள்வி மக்கள் வைக்கிறார்கள். ஆனால் மீடியாக்கள் அமைதி காக்கிறது. மீடியாக்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி பெரும் சர்ச்சைக்குரிய பேசும் பொருளாக மாறினது மட்டும் இல்லாமல், டெல்லிக்கு எல்லாமே மத்தியத்தில் இன்றைக்கி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ரெக்கார்ட்ஸ் மூலியமாக ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்குறப்போ இந்த சிறப்பு செய்தி கயலின் பார்வையில் கொடுக்கறது இன்னும் என்ன மாதிரியெல்லாம் வரும். ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு திருப்பம் மாற்றம் ஏற்படும் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை அப்படின்னு அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிட்டி கமிஷனராக இருக்கவர் மேலே டைரெக்டாக புகார் கொடுக்கப்பட்டதுக்கு 2 பேருமே வாய் திறக்கலை. அரசியல் பெருந்தலைவரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, கமிஷனரும். அன்னைக்கு கமிஷனர் அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினார். ஆனால் இன்றைக்கி வாயே திறக்கலை. வாய் திறக்கலை அப்படின்றதுக்காக உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மை மறைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எதுக்காக மௌனம் காக்கிறார்கள், யாருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுடைய வழிகள், இது எப்படி சொல்கிறதுனா, ஸ்ரீமதி வழக்கில் சவுக்கு என்ன பண்ணியிருந்தார், அப்போது ஸ்ரீமதியோடைய அம்மாவுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்றது நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் மனைவியாக இருந்து அவங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எத்தனை தடைகள் வந்தாலும் எனது கணவரின் உரிய மரணத்தின் நடவடிக்கை எடுப்பேன் என்று சிங்க நடை போடும் ஆம்ஸ்ட்ராங் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹஜ் தும்மல் முதல் செய்தி. தமிழர்களின் மருத்துவ அறிவை களவாட முயற்சி. என்னது, குட்டி ரேவதின்றவங்க கொடுத்துருக்காங்களா? தமிழர்களின் மருத்துவ ஏடுகளை களவாட வடக்கத்திய கும்பல் சூழ்ச்சி செய்வதாக கவிஞரும் சித்த மருத்துவருமான குட்டி ரேவதி குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவர்களின் மருத்துவ அறிவு களஞ்சியமாக சித்த மருத்துவ மூல புத்தகங்கள் பலவற்றை ஆயுர்வேதா மருத்துவ அட்டவணையில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இணைத்துள்ளதை கண்டித்து அவர் இதை ஒன்றுபட்டு
பாதுகாப்பது எதிர்வினையாற்றுவதும் நமது கடமையாக கொள்ள கேட்டுக்கொள்கிறார். குட்டி ரேவதி அக்கா, நீங்கள் சொல்கிறக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையிலேயே சரியான முறையில் இருந்தால் கண்டிப்பாக மக்களின் கேள்விகள் எழப்படும். ஹச் தும்மல். ஒடிசாவில் 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். ஐயோ அடியாத்தி, இது என்ன புதுக்கதையா இருக்கு? ஓகே, செய்தியை நம்ம சொல்லுவோம், கேளுங்க. ஒடிசா சட்டசபை கூட்டத்தொடரில் இருந்து 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். பெண்களுக்கு எதிராக குற்றங்களை விசாரிக்க குழு அமைக்க கோரி சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். சபாநாயகர் எச்சரித்தும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை 7 நாட்களுக்குள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். ரைட்டு, காங்கிரஸுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு. சென்னையில் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஐயாவுடைய தலைவலை இந்த பக்கம் ஒடிசாவில் 7 பேருன்றாங்க, காங்கிரஸில் 12 பேருன்றாங்க. ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஹச் தும்மல். 3வது செய்தி. அச்சோ, அதை மறந்துட்டனே. பாதியில் திரும்பிய விமானம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருந்து 257 பயணிகளுடன் சீனா புறப்பட்ட விமானம் 2 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் அமெரிக்காவிற்கு திரும்பியுள்ளது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் விமானம் பறந்து கொண்டிருந்த பொழுது தான் விமானியிடம் பாஸ்போர்ட் இல்லை என தெரிந்ததாம். இதனால் தான் சான் பிரான்சிஸ்கோ வந்து விமானம் புதிய விமானிகள் குழுவினரிடம் மீண்டும் சீனா புறப்பட்டு சென்றுள்ளது. எப்பா, என்னப்பா மண்டையில் இருக்கிற கொண்டைய வைக்காமல் போயிட்டியப்பா? விமானம் ஓட்டக்கூடிய நீங்கள் விமான புத்தகத்தை வைத்து விடலாமா, மறந்து விடலாமா? சரி, அதுக்காக பாதியிலே திரும்பி இப்படி வரலாமா? ரைட்டு, இதெல்லாம் ஒரு கதையான கயல் நீ சொல்கிறியா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாளைய வரலாறாக இது கூட மாறலாம். இன்று ஒரு செய்தி தான் நாளை பெரும் செய்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. கயல்விழி என்றுமே குறுஞ்செய்திகள் படிப்பதில் ஹச் தும்மல் செய்தியின் 4வது செய்தி என்னன்னா, மனோஜ் பாரதி ராஜா மறைவுக்கு இபிஎஸ் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இபிஎஸ் மட்டும் இல்லை, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காங்க. பெரும் திரையுலகிலுமே மக்கள் அனைவருமே மனோஜ் இறப்பிற்கு இரங்கல் எல்லாரும் தெரிவிச்சிட்ருக்காங்க. எங்களுடைய கயலின் பார்வை சார்பாகவும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் என்ன சொல்கிறது, அவர் நடித்த நடிப்பு, அவர் அந்த தாஜ்மஹால் வச்சு பண்ண ஒரு செயல்பாடுகள் திரையில் பார்த்தவர்கள் யாரும் மறக்கவே முடியாது. பாரதி ராஜா ஐயாவுக்கு ரொம்ப உயிரினும் மேலான ஒரு மகன் இறந்தது இழப்பு தான். அந்த இழப்பை ஈடு கொடுக்க முடியாது, ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். அனைவருடைய ஆறுதலும் அந்த ஆத்மாவுக்கு ஆத்ம சாந்தி அடைய வேண்டுகிறோம். ஹச் தும்மல். 5வது, ORS கரைசலை எப்பொழுதெல்லாம் அருந்தலாம் என்று ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. நீரிழைப்பு ORS கரைசல் என்பது உடலில் ஏற்படும் நீரிழப்பை சரி செய்யக்கூடியதாகும். சோடியத்துடன் குளுக்கோஸ் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நீரில் கலந்து கொடுக்கும் பொழுது உடல் உடனே உட்கிரட்டு கொள்கிறது. வயிற்றுப்போக்கு, வாந்தி இருப்பவர்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு அதிகம் ஏற்படும். இதை தடுக்க ORS கரைசலை கொடுக்கலாம். மேலும் கோடைக்காலங்களில் ஏற்படும்
நீர் வறட்சியை தடுக்கவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல விஷயம். நாம் இது ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்மலாம் வெயிலில் சுற்றுறோமா, மக்கள் ஒரு பக்கத்தில் வேலைக்கு வெயிலில் சுற்றுறாங்க. நடக்கிறதெல்லாம் நம்ம உடம்பை நம்ம பாதுகாப்பாக வச்சாதான் அடுத்தது வெளியில் நம்ம சொல்ல முடியும். ஹஜ் தும்மலின் 6வது செய்தி. எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் மோடியே பிரதமர். ஓபிஎஸ் உடைய அதிரடி. ஐயா வணக்கம் ஐயா, நீங்க விசுவாசி என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்தீர்கள். ஸோ உங்கள் விசுவாசத்திற்கு பெரிய ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டது. இந்திய நாட்டின் புகழை பிரதமர் மோடி உலக அளவில் கொண்டு சென்றுள்ளதாக ஓபிஎஸ் பாராட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தனது ஆட்சி திறன் காரணமாக இந்தியாவை அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி எடுத்துச் சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதை எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் பிரதமராக மோடி வருவார் என்று தனது விருப்பத்தை அவர் வெளியிட்டுள்ளார். ஐயா ரைட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்விங்கய்யா. என்ன கேள்வினா, அம்மா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு நாளிதழ் உங்கள் கண்ட்ரோலில், உங்கள் கட்டுப்பாட்டில், உங்கள் தலைமையில் உங்கள் செல்ல புள்ள ரகுமான் எடுத்துகிட்டு வராரு. இதுவரைக்கும் ரகுமான் 420 கேஸில் மட்டும் இல்லை, பெண்களுடைய கேஸில் மட்டும் இல்லை, பல வகை தரப்பு கேஸில் மாட்டியிருக்காரு. முக்கியமாக பல இடங்களுக்கு ஒரு பெண்ணின் அழகை வைத்து விமானங்களில் பறந்திருக்காரு. அவர் மீது என்னங்கய்யா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு பத்திரிகையாளர் பெண் பல முயற்சிகள் செய்தும் நீங்கள் சந்திக்க மறுக்கிறீர்களே, ஏன்? மோடி புகழாரம் பாடினால் மட்டுமே வயிற்றுச்சோரா? மக்களின் நிலையை மாற்ற தங்களுக்கு தைரியம் இல்லையா என்பது மக்களின் கேள்வி. ஹஜ் தும்மல். ஹஜ் தும்மலின் 7வது செய்தி. பேரை கேட்டாலே திமுகவுக்கு பயம். தினகரன், டிடிவி தினகரன் ஐயா ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. என்னன்னா, தமிழக அரசியலில் அண்ணாமலை நெருப்பாக செயல்பட்டு வருவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இஃப்தார் நிகழ்ச்சியிலும் பேசிய அவர், எதிரிகளுக்கும் அண்ணாமலை அக்னியாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு நண்பர்களுக்கும் அண்ணாமலையார் தீபம் போன்று இருப்பதாகவும் பாராட்டியுள்ளார். அண்ணாமலை பெயரை சொன்னால் திமுக நடுங்கும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோப்பே சீப்பே அப்படின்ற நடவடிக்கையோடு நம்ம போயிடணும். ஏன்னா இதிலெல்லாம் கமாண்டு சொல்ல தேவையில்லை. நம்ம படித்ததுலேயே மக்கள் கமாண்டை அவங்களே கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற கமாண்டை நம்ம மக்கள் பார்வையில் எல்லோரும் பார்க்கலாம். நம்ம ஏன்னா புதுசாக கமாண்ட் கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஹஜ் தும்மல் 7வது செய்தி. குழந்தைகளுக்கு பாதாம் பிசின் கொடுக்கலாமா? இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. பாதாம் பிசின்னு எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஜூஸு, பால் அதிலெல்லாம் கொடுத்துட்ருக்கப்போ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் கோடை காலத்தில் சர்பத், ஜூஸ் போன்றவற்றில் ஊற வைத்து பாதாம் பிசின்களை சேர்த்து குடிப்பதால் உடல் குளிர்ச்சி அடைகிறது. வடமாநிலங்களில் பிரசவமான பெண்களுக்கு கோந்து லட்டு கொடுப்பதும் வழக்கம். இது பெண்களின் உடல் வலிமைக்கும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது. இதை எந்த வயதினரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடிக்கடி சளி, வீசிங் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் குழந்தைகளுக்கு பாதாம் பிசினை கொடுப்பதை தவிர்க்கவும். கண்டிப்பாக மக்களே, இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஹஜ் தும்மல் 8வது செய்தி. சிறுபான்மை மக்களுக்கு திமுக என்ன செய்தது? அண்ணாமலை திடீர் கேள்வி. ஐயோ, அண்ணாமலையை என்ன சொன்னாலும் அவர் கேட்குற கேள்வியை இன்னும் நிறுத்தவே இல்லைங்க. அண்ணாமலை புதுசாக ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காரு. அது என்ன கேள்வின்னு தான் நம்மளும் பார்ப்போம் வாங்க. சிறுபான்மை மக்களுக்காக செய்ததை திமுக கூற முடியுமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து கட்சிகளும் சிறுபான்மை தலைவர்கள் இருப்பதாகவும் திமுக மட்டுமே முஸ்லிம்களுக்கு நல்லது செய்வதை போல் பொதுமக்களை ஏமாற்றுவதாகவும் சாட்டியுள்ளார். இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எந்த விதத்திலும் இதுவரை பாஜக கூட்டணி செயல்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சரி, அவர் கருத்தை அவர் தெரிவிச்சிட்டாரு. அடுத்த ஹஜ் 9வது தும்மல் என்னன்னு பார்க்கணும்னா, கொள்ளையன் என்கவுண்டரில் உயிரிழப்பு. இந்த என்கவுண்டர் யார் செஞ்சிருக்கா?
நம்ம அருண் தலைமையில் நடந்திருக்கு. சென்னையில் 7 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். கொள்ளையடித்த மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜாஃபர் மற்றும் சூரத் ஆகியோரை கைது செய்தனர். நகையை பறிமுதல் செய்வதாக தரமணி காவல் நிலையம் அழைத்துச் செல்லும் பொழுது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ஜாபர் சுட முயன்றுள்ளார். அப்பொழுது தற்காப்புக்காக போலீசார் அவரை என்கவுண்டர் செய்தது. வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். ஏன்னா கையலின் சார்பாக